ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மியான வேளையிலே கீழ்ப்பிடிதல் என்கிறதான ஒரு தேவ செய்தியை நாம் இந்த வேளையில நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு நாம் எப்படி கீழ்ப்பிடிதல், நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்பிடிதல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே வேத பகுதியை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் கெடுதலான 2ஆம் நிருபத்திலே 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு பார்த்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கீழ்ப்படிதல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். இப்ப தேவனுக்கு நாம் எந்த விதத்திலே நாம் கீழ்ப்படுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? எப்படி பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது பெற்றோர் சந்தோஷப்படுகிறாங்க. பிள்ளைகளுடைய வார்த்தைகளை பெற்றோர்கள் கேட்கும் போது பிள்ளைகள் சந்தோஷப்படுறாங்க. அதே போலவே கணவனுடைய வார்த்தைகளை மனைவி கேட்கும் போது அங்கே நல்ல சமாதானம், சந்தோஷம் உருவாகிறதை பார்க்கிறோம். அதே போலவே தேவனும் தம்முடைய வார்த்தைக்கு யார் யார் செவி கொடுக்கிறார்களோ, யார் யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கீழ்ப்படியாமைக்கு மிக முக்கியமான உதாரணம் யார் என்றால் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது எந்த விதமான மறுப்பு சொல்லாதபடிக்கு, இது யார் கூப்பிட்டார், என்ன அப்படி என்ன விவரம் எதுவுமே கேட்காம ஆண்டவருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்து கல்தேயர் ஊராகிய ஊர் என்கிறதான அந்த இடத்திலிருந்து அவன் புறப்பட்டு தன்னுடைய மனைவியும் அது மாத்திரமல்ல தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவோடு கூட ஆடு மாடுகளோடு கூட அவன் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்ததான இந்த ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படிந்தான், நல்லதுதான். ஆனால் வழியிலே யாராவது எந்த இனத்தராவது எந்த ராஜாவாவது வந்துவிட்டால் என்ன செய்வது என்பது அவனுடைய மனதில ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருந்திருக்க கூடும். அதனாலதான் லோத்து வரேன்னு சொன்னோடனே, சரி வா எனக்கு துணைக்கு நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோத்துவையும் கூட்டி வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ முழுமையான கீழ்ப்படிதல் உண்மைதான். ஆனால் முழுமையான கீழ்ப்படிதல் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்கிறதான காரியம் முழுமையாக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு தேவனை மாத்திரமே நாம் சார்ந்து இருந்து நம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே தேவன் பாராட்டுகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு விசேஷ விதமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். லோத்துவை பார்க்கும்போது லோத்து என்ன செய்தான்? ஆபிரகாமோடு கூட சேர்ந்து வந்தான். ஆனால் அவன் நீதிமான் தான், உண்மைதான். ஆனாலும் தேவனோடு கூட இருந்த ஐக்கியம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் ஆபிரகாம் ஒவ்வொரு டைமும் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். ஆனால் லோத்து அப்படி தொழுது கொண்டான் என்று சொல்லி நம்ம அநேகத்துல பார்க்க முடியவில்லை. ஆபிரகாம் கர்த்தருக்கு உண்மையானவனாய் இருந்தான், பயந்து இருந்தான். அவருடைய வார்த்தைகளுக்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்தபடினாலே ஆண்டவரும் என்ன செய்தாரு? இந்த ஆபிரகாம் பார்த்து சிநேகிதனே அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்மளையும் பார்த்து நாம கீழ்ப்படியும் போது அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நம்மையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிநேகிதன் சொல்வார். இப்போ எஜமானன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு எதையும் முழுமையா சொல்ல மாட்டான். ஆனால் சிநேகிதன் என்ன செய்வான்னா தன்னுடைய சிநேகிதருக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வான்? எடுத்து சொல்வான். அதனால்தான் ஆண்டவர் யோவான் 15வது அதிகாரத்துல சொல்கிறார், நான் உன்னை சிநேகிதன் என்று சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு சிநேகிதராக இருப்போம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் தன்னுடைய மனதில் இருக்கிறதான எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்ல வல்லவராய் இருக்கிறார். அதே போலவே ஆபிரகாம் ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தால், கீழ்ப்படுகிறவனாக இருந்தால். ஆனால் ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவனுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் லோத்து இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்? முழுமையாக
என்னை சார்ந்து இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்தார். எப்படி அதை நான் சொல்ல முடியும் என்றால், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது லோத்து என்னைக்கு பிரிந்து போனானோ, லோத்துக்கும் லோத்தினுடைய மெய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் அங்கே ஆடு மேய்க்கிறதுல ஒரு சின்ன வாக்குவாதம் வந்திருக்கலாம். அதனால ஆபிரகாம் லோத்துவை என்ன செய்தார், நீ பிரிந்து போக மனிதந்தால் பிரிந்து போயின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப லோத்து என்ன செய்தார், தன்னுடைய கண்களுடைய விருப்பத்தின்படியே அவன் உயர்த்திலிருந்து பார்க்கும்போது யோர்தானுடைய சமவெளிகளிலே சோவாருக்கு போற வழியே இருக்கிறதான சோதோம் குமாராவை அவன் தெரிந்து கொண்டான். லோத்து நீதிமானாக இருந்தாலும் கூட தன் போகிறதான இடத்தை எந்த இடத்துக்கு போக வேண்டும் ஆண்டவரே, நீர் எங்கே என்னை அனுப்ப சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி ஒரு வார்த்தை தெய்வத்தை கேட்டிருந்தா நிச்சயமா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ சோதோம் குமாருக்கு போக வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அவன் என்ன செய்தான், ஆண்டவரிடத்துல அவன் கேட்கவே கிடையாது. அநேகர் என்ன செய்யறாங்க, முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது ஆண்டவரிடத்துல கேட்கதில்லை. ஆண்டவர் சொல்லுகிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி ஆண்டவராக தேவன் சொல்கிறார். இந்த அளவுக்கு அந்யோன்யமான நெருக்கமான தேவன் இருக்கும்போது லோத்து ஆபிரகாமை போல என்ன செய்யல, கேட்கவில்லை. அவன் தன்னுடைய கண்களின் விருப்பத்தின்படியே என்ன செய்தான், நல்ல சமனான பகுதியை தெரிந்து கொண்டு அங்கே போய் அங்க போனா எல்லா ஆடு மாடுகளுக்கு கோழி குதிரைகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சான், அவன் அங்கே போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனிடத்துல அவன் கேட்கவில்லை, இருந்தாலும் அவன் நீதிமானாக காணப்பட்டான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆதியாகமத்துல 13 அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லி என்ன செய்தார், ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு சொன்னார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன செஞ்சான், அவன் எழுந்து என்ன செய்தான், தன்னுடைய கூடாரத்தை பெயர்த்து கொண்டு என்ன செய்தான், அவன் எப்ரோன்ல இருக்கிறதான மம்ரேயின் சபபூமிக்கு சென்றான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அங்கே ஒரு பலிபீடத்தை கர்த்தருக்கென்று கட்டினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ முழுமையாக என்றைக்கு ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்தானோ அந்த நாளிலே ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன் செய்தார், வாக்கு தந்தங்களை கொடுத்து நீ கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் போய் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். நீ எந்த அளவுக்கு நீ நடந்து திரிகிறையோ அந்த அளவுக்கு உனக்கு நான் அந்த எல்லையெல்லாம் உனக்கு தருவேன், தேசத்தை நான் உனக்கு தருவேன் சொன்ன. அதனால அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் சொன்ன அந்த டைரக்ஷன் படியே என்ன செய்தான், அவன் எப்ரோனுக்கு சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் ஆபிரகாமுக்கு எபிரேயன் என்று சொல்லி பெயர் வந்தது. முதல்ல நீங்க 14வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமின் இடத்துல அதை அறிவித்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எபிரேயன் என்கிறதான வார்த்தை எங்க வருகிறது என்றால், இங்கே அவன் எபிரோனுக்கு சென்ற போது ஆண்டவராக தேவனுடைய வார்த்தையின்படி அவன் சென்ற போது அந்த எபிரோன்ல இருந்தபடினால எபிரேயன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக எல்லா யூதர்களுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு பெயர் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவராகிய தேவன் செய்தார், தன்னையே சார்ந்திருக்கிறான். லோத்து கூட அவன் போகல, இல்ல லோத்த நீ போவேண்டாப்பா எங்கூட இரு அப்படின்னு சொல்லி சொல்லல, கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருந்தான். இன்னைக்கு நம் கர்த்தரை நாம் சார்ந்திருக்கிறோமா, அல்லது உலக பொருளை சார்ந்திருக்கிறோமா, அல்லது நமக்கு இன்னார் உதவுவாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மந்திரிமார்களை அல்லது பெரிய பெரிய நபர்களை, தொழிலதிபர்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே கர்த்தரை மாத்திரமே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்றைக்கு நீங்க கர்த்தரை நீங்க சார்ந்திருக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரும், கர்த்தரையே சார்ந்து இருக்கும் போது. அதனால மனுஷனை நம்ப வேண்டாம்னு சொல்லல, மனுஷனை நம்ப வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் வளர்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய மகிமையை சார்ந்து, அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து, அவருடைய வார்த்தையை சார்ந்து, அவருடைய வல்லமையை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை அமையும் என்றால் நிச்சயமாகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்
வாழ்க்கையிலே 100% நிறைவேறும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆகவே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த கீழ்ப்படிதல் நிறைவேறும்படியாக என்ன செய்தான்? கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருந்தான். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி செய்ய வேண்டும்? கண்டிப்பாகவே நாம் கர்த்தரை சார்ந்திருந்து அவரை நாம் கீழ்ப்படிந்து நாம் காணப்பட வேண்டும். அப்போதான் என்றைக்கு ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்து கீழ்ப்படிந்தானோ அன்றைக்கு தான் அவனுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதல் முழுமையானது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், யாரை போல கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு சம்பவத்தை ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசிக்கு அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரேகாபியர் என்கிறதான ஒரு சந்ததி இருந்தாங்க. அதுல ரேகாபியனுடைய மகன் யோனதாப் என்கிறதான ஒருவன் இருந்தார். அவன் தன்னுடைய சந்ததிக்கு சொன்னதான காரியத்தை ஆண்டவராகிய தேவன் செய்கிறார். அங்கே சொல்லி கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ ஆலயத்திலே போய் அங்கே ஆனான் என்கிறதான தேவனுடைய மனுஷனாகிய ஆனானுடைய அறையிலே, கர்த்தருடைய ஆனான் என்னும் புத்தனுடைய அறையிலே அவர்களை கூட்டி வா, ரேகாபியர் என்கிறதான சந்ததியை நீ கூட்டி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே போலவே எரேமியா என்ன செய்தார்? அதே போலவே கர்த்தருடைய ஆலயத்துல ஆனான் என்கிறதான கர்த்தர் தேவனுடைய மனுஷனாகிய ஆனான் என்னும் புத்தனுடைய அறையில அந்த ரேகாபிய அந்த குடும்பத்தாரை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்டதான கிண்ணங்களையும் அவர்களுக்கு முன்பாக வைத்து, நீங்கள் இதை அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் திராட்சை ரசம் குடியுங்கள் என்று சொல்லி அந்த ரேகாபியரை பார்த்து இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஐயோ நாங்கள் திராட்சை ரசம் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அங்கே அவங்க விளக்கு சொல்றாங்க, ஏனென்றால் ரேகாபியின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் என்ன சொன்னார்னா, நீங்கள் பரதேசிகளாய் தங்குற தேசத்திலே நீடித்து இருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று சொல்லி அங்கே யோனதாப் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த ரேகாபியர்களுடைய குடும்பத்தார் அங்கே கூடாரங்களிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். 100% என்ன செய்தாங்க? தங்களுடைய தகப்பனாராகிய யோனதாபினுடைய அந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்து திராட்சை ரசம் குடிக்கவில்லை, விதை விதைக்கவில்லை, வீட்டை கட்டவில்லை. அது மாத்திரமல்ல, அவங்க கூடாரத்திலேயே அவர்கள் தங்கி இருந்தார்கள். அப்படின்னா கூடாரத்துல இருந்து வேலை செய்கிறதான வேலைகளை அவர்கள் நிச்சயமாக செய்து அவர்கள் பிழைத்திருப்பார்கள் என்று சொல்லி நான் கருதுகிறேன். அப்படித்தான் ஒருவேளை அங்கே அவர்கள் துணிகளை அவர்கள் நெய்திருக்கலாம், அல்லது கைவினை பொருட்களை அவர்கள் செய்திருக்கலாம், வேற ஏதாவது வேலைகளை செய்து அவர்கள் பிழைத்திருக்கலாம் என்று சொல்லி என்னுடைய மனதிலே ஆண்டவராகிய தேவன் உணர்த்தினர். ஏன்னா ஒரு வேலை செய்யாம எப்படி சாப்பிட முடியாது. இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் வேலைக்கு போகாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டெல்லியில ஒரு மனிதன் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் வைத்துக் கொண்டு ரிக்ஷா வண்டியில அவன் மிகுந்த கதறி அழுது கொண்டு, எப்படி நான் குடும்பத்தை காப்பாற்றேன், வேலையே கிடைக்கவில்லையே, யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி அப்படியே கதறி அழுகிறதை பார்த்தோம். அதே போல எத்தனையோ பேர் என்ன செய்தாங்க? கதறி அழுது கொண்டிருக்கிறாங்க, வேலைக்கு போகாதனால, சாப்பிடறதுக்கு வழி இல்லை. ஆனா இந்த ரேகாபியனுடைய குடும்பம் சந்தோஷமா இருந்தார்கள். நிச்சயமாகவே அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்திருக்க வேண்டும், கைவினை பொருட்கள் செய்திருக்கலாம், அல்லது நெசவு தொழில் செய்திருக்கலாம், அல்லது வேற ஏதாவது டிசைனிங் ஒர்க் ஏதாவது கூடாரத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவங்க செய்திருக்கலாம். ஏனென்றால் தன்னுடைய தகப்பன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளுக்கு 100% கீழ்ப்படிந்து திராட்சை ரசம் குடிக்கவில்லை, விதை விதைக்கவில்லை, திராட்சை தோட்டத்தை நடவில்லை, வீடுகளை கட்டவில்லை, அவங்க கூடாரங்களிலே தங்கியிருந்தார்கள். இது ரேகாபியருக்கு அவங்க ரேகாபியனுடைய சந்ததியில் இருந்ததான அந்த யோனதாப் சொன்னதான வார்த்தைகள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ரேகாபியர் யோனதாவினுடைய வார்த்தைகளை எப்படி கீழ்ப்படிந்தார்களோ அதே போலவே என் ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய ஆலயத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? உங்களுக்கு முன்பாக குடங்கள்ல திராட்சை ரசம் வச்சிருக்கிறேன், ஃப்ரெஷ்ஷான திராட்சை ரசம் இருக்குது, இப்பதான் நாங்க திராட்சை ஆலையிலிருந்து வாங்கிட்டு வந்தேன்,
கிண்ணங்களிலே திராட்சரசம் வச்சிருக்கிறேன், நல்ல சுவையான திராட்சரசம் நீங்க குடிங்க என்று சொல்லி அவன் வற்புறுத்தினாலும் கூட, கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்கிறது காரியத்தினாலும் கூட அவங்க என்ன செய்யல, அவங்க அந்த திராட்சரசத்தை குடிக்கல. காரணம் என்னன்னா, தங்களுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு 100% அவர்கள் கீழ்ப்படிந்து காலகாலமாய் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதைத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த அதிகாரத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது 35வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே, திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்தருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே யோனதா தன்னுடைய புத்தகத்துக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை அவங்க கீழ்ப்படுகிறாங்க. ஆனா நீங்க ஏன் என்னுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் செய்கிறார், அங்கே அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எரேமியா 35வது அதிகாரம் முழுமையாக தேவனுடைய அங்கலாய்ப்பை அங்கே நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமை போனதுனாலே ஆண்டவராகிய தேவன் மிகுந்த அங்கலாப்படைந்தார், மிகுந்த வருத்தப்பட்டார். இப்படி என்னுடைய ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போகிறார்களே என்று சொல்லி என்ன செய்தாங்க, ஆண்டவராகிய தேவன் வருத்தப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கீழ்ப்படிதலுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், அதாவது சாதாரணமா ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தான், யார் என்றால் ஆபிரகாம். ஆனால் ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக, ஒரு இனமாக கீழ்ப்படிதல் என்பது மிக கடினமான காரியம்தான். ஆனால் இந்த ரேகாபியனுடைய சந்ததி என்ன செய்தாங்க, அவர்கள் தன்னுடைய தகப்பனாகிய யோனதாமினுடைய வார்த்தைகளுக்கு 100% கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, இது ரேகாபியருக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்யறதில்ல, அவங்க வீடு கட்டுறது இல்ல, விதை விதைக்கிறது இல்ல, வீடு கட்டாம கூடாரங்களிலே குடியிருந்தால் அது எல்லாத்துக்கும் பொருந்துகிறது இல்ல. ஆண்டவர் என்ன செய்கிற, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நோவாவுடைய காலத்துல நோவா பலி செலுத்தின போது தன்னுடைய இறுதியில சொல்லிக் கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே விதைப்பும் அறுப்பும் ஒரு நாள் ஒழிந்து போவது, விதைக்கிறவர்கள் விதைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ரேகாபியனுடைய புத்தருக்கு மாத்திரம் அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக பார்க்கும்போது, முதலாவது ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலை பார்த்தோம், இரண்டாவது ரேகாபியர் அந்த சந்ததி யோனதாவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்த்தோம். மூன்றாவதாக கீழ்ப்படுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சபையிலே கீழ்ப்படுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சபையிலே கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கணவனும் மனைவியும் வாழ்கிறதான ஒரு குடும்பத்திலே கணவனுடைய வார்த்தைக்கு மனைவி நிச்சயமாகவே கீழ்ப்படிந்திருந்தால் அந்த குடும்பத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிரும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதை மட்டும் யாரும் படிக்கிறது இல்லை. கணவனுடைய வார்த்தைக்கு மனைவி மட்டும்தான் கீழ்ப்படியும் சொல்லி நினைக்கிறாங்களே ஒழிய, ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கூட கீழ்ப்படிந்திருங்கிற வார்த்தை யாரும் பெருசா எடுத்துக்கிறது. ஆனா என்னைக்கு ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு புத்தியோடு கூட நடந்து கொள்வதால அந்த குடும்பத்திலே நிலையான சந்தோஷம் காணப்படும், தெய்வீக பிரசன்னம் காணப்படும். ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் 100% கீழ்ப்படிய வேண்டும். புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். அப்ப இந்த புருஷனுடைய வார்த்தைகளை மனைவி கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த குடும்பத்திலே சந்தோஷமா இருக்கிறதை போலவே தேவனுடைய வார்த்தைக்கு, அதாவது கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு சபையானது கீழ்ப்படிய. சபைனா நீங்களும் நானும், உலகத்துக்கு தான் அனைத்து சபையானது சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ சங்கமாகிய சபை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இல்ல கணவன் கணவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் மனைவி அங்கு சொன்னாங்க என்றால், அல்லது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வதில்லை என்றால் அது குடும்பத்திலே குழப்பம் ஏற்படும். எனக்கு அனைவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு 100% யார் இடம் கொடுக்கிறார்களோ அந்த சபையிலே
அந்த போதகர் அந்த விசுவாசிகளுக்கு நிச்சயமாகவே மிகப்பெரிய சமாதானமும் சந்தோஷமும் நிச்சயமா உண்டாயிருக்கும். எபேசியர் 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்து சபைக்கு மணவாளனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக சபை காணப்படுகிறது. ஒட்டுமொத்த சர்வ சங்கமாகிய சபையும் என்ன செய்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக மணவாட்டி என்கிறதான அந்த அடையாளத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கும் போது, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகிய சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பிடிக்கிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கிறிஸ்துவும் சபையில அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அன்பு கூறுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். புருஷன் மனைவியில அன்பு கூற வேண்டும். மனைவி புருஷனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு மிஷனரி ஐயா ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திற்கு விசிட்டிங் போனார். அவரு வடநாட்டுல மிஷனரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான ஒரு அருமையான தாசன். அப்ப அந்த குடும்பத்தாருக்கு விசுவாசியினுடைய குடும்பத்தாருக்கு அந்த அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, வயசான அம்மா. அந்த அம்மானுடைய வீட்டுல அம்மா, நான் உங்களுக்கு ஒரு வேதாமத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க, எங்கள்கிட்ட நிறைய பைபிள் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஸ்ட் படிச்சதானே அந்த வேதாகமத்தை எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா அது பயன்படுத்தாதனால டஸ்ட் பிடிச்சிருக்குதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? அதனால நான் அதை விவரிக்க விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் அதிகமாக நீங்கள் வேதத்தை படிக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். விசேஷமாக இந்த லாக்டவுன் டைம்ல ரொம்ப அதிகமா வேதத்தை படிச்சு நிறைய ஃப்ரண்ட் பேஜ் எல்லாம் கிழிஞ்சுன்னு நினைக்கிறேன். அட்டை எல்லாம் ஒருவேளை பைண்டிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாகவே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வேதாகமத்தை எங்க வீட்டுல நிறைய வேதாகம் இருக்கு. குட்டி வேதாகம் இருக்கு, பெருசு வேதாகம் இருக்குது, ரிவர்ஸ் வேதாகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது ரிவர்ஸ் வேதாங்கம்னு சொல்லிட்டு மிஷினரி கொஞ்சம் குழம்பி போனார். ஏன்னா நார்மலா ஆங்கிலத்துல ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், RSV இருக்கும், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஆனா இந்த அம்மா என்ன சொன்னாங்க, எங்க வீட்டுல ரிவர்ஸ் பைபிள் கூட இருக்குது, ரிவர்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழம்பி போனார். உண்மையாலுமே அவங்க நினைச்சாங்க, இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்காதனால அங்கே ஜபம் ரிவர்சல் இருக்குது, வேத வாசிப்பு ரிவர்சல் இருக்குது, சமாதானம் ரிவர்சல் இருக்குது, சந்தோஷம் ரிவர்சல் இருக்குது, எல்லாமே ரிவர்ஸ் தான். அங்க ஜபம் இல்ல, அங்க தெய்வீக மகிமையில் அங்க எப்ப பார்த்தாலும் அங்க டிவி சீரியல் தான் ஓடிட்டு இருக்குது. டிவியில இருக்கிறதான நடிகர்களுக்கு தான் அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கோ தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கோ வேத வசனத்திற்கோ தேவனுடைய வார்த்தைக்கோ ஜெபத்திற்கோ அல்லது உபவாசத்திற்கோ அங்க இடமே கிடையாது. அதனால பைபிள் அவங்க வீட்டுல ரிவர்ஸா தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த மிஷினரி உண்மையாலுமே அவர் சிந்தித்து கொண்டு சிரிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டார். ஆகவே இன்னைக்கு அநேகனுடைய வாழ்க்கை பைபிள் ரிவர்ஸில் தான் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரிவர்ஸில் இருக்கீங்களா, ஃபார்வர்டில் இருக்கீங்களா? உங்க வீட்டுல இருக்க ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷனா அல்லது ரிவர்ஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷனா என்பதை நீங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படித்ததுனால அவருடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன செய்தது, பெருகினது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு தேசமாக இஸ்ரேல் தேசம் காணப்படுகிறது. ஆபிரகாம் சந்ததி மாத்திரம் சிரியாவில் இருக்காங்க, ஈரான் ஈராக்லயும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. 12 கோத்திரங்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஆகவே ஆண்டவராகிய தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதே போலவே ஒரு சந்ததியாக ரேகாபினுடைய எண்ணம் முழுதுமாக அந்த யோனதாபினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை ஆண்டவராகிய தேவன் ஒரு உதாரணமாக சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்களே சொல்லுங்களேன், என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியும். பரவாயில்ல, கரெக்டா புரிஞ்சுட்டீங்க. ஆகவே கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறதான ஒரு காரியத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் செய்வார், உங்களை ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவார். ஆபிரகாம் தேவனை என்றைக்கு 100% சார்ந்திருந்தானோ
அப்பொழுது வாக்குத்தத்தங்களுடைய வாயிலிருந்து கடகடகடவென்று மளமளவென்று வந்தது. அந்த வார்த்தையின்படி அவன் என்ன செய்தான்? எப்ரோனிலே போய் குடியிருந்தான், எபிரேயனாக மாறினான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆபிரகாம், அது மாத்திரம் ரேகாபினுடைய சந்ததி, அது மாத்திரமல்ல இங்கே சபை, இந்த 3 காரியத்தை குறித்து பார்த்தோம். இதுல கீழ்ப்படிதல். ஆனால் கீழ்ப்படியாமல் இருந்தது யாரு? ஆதாமியாவால் கீழ்ப்படியவில்லை. அது மாத்திரமல்ல, அமலேக்கியனை பூமியில இராதபடிக்கு கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சவுலுக்கு, முதல் ராஜாவா இருந்ததான சவுலுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆனா என்ன செய்யல? அவன் முழுமையாக கீழ்ப்படியவில்லை. 50% கீழ்ப்படிந்தான். ஏன்னா நல்ல கொழுன்னு இருக்கிற ஆடு மாடு எவ்வளவு பெருசா இருக்குது, நல்ல மாடு, அப்படியே அடிச்சா நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுன்னு இருக்கிற மாடுகளை, குண்டு குண்டா இருக்கிற அந்த ஆடுகளை, குண்டு குண்டா இருக்கிற கோழி குதிரைகளை எல்லாம் என்ன செஞ்சா அவன் அப்படியே ரகசியமா சாம்பியல் தீர்க்கதரிசிக்கு தெரியாம அவன் எடுத்து வச்சான். அது மாத்திரமல்ல, நல்ல பலசாலியான ஆண்களை பெண்களை தன்னுடைய அரண்மனைக்கு வேலைக்காரனா இருந்துட்டு போட்டுமே என்ன செஞ்சா ஆண்டோடைய வார்த்தைக்கு முழுசுமா கீழ்ப்படியாம ஒரு 50% மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சான். அதனால அவன் ராஜாவா இராதபடிக்கு தள்ளி போட்டு தேவன் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அல்லது பிசாசுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அல்லது உலகத்தினுடைய மாய்க்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கிறதா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால், 100க்கு 100 நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால், தேவனையே சார்ந்து வாழாமல் இருந்தால், இந்த 1 நிமிஷத்துல நாம் ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்திலே கர்த்தருக்கு முழுமையா ஒப்பு கொடுங்கள். வானத்திற்கு பூமிக்கு ஆண்டவராக இருக்க பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் 100க்கு 100 வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். பிரமாணங்களையும் உடைய நியமங்களையும் விதிகளையும் ஆண்டவரே அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி ஈசாக்கு நீங்க சொல்லும்போது சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதே போலவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முழுமையாக உங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படைத்தக்கதாக 25% அல்லது 50% அல்லது 70% நாங்கள் கீழ்ப்படியாதபடிக்கு 100க்கு 100 வார்த்தை கீழ்ப்படிந்து உண்மையே சார்ந்து இருக்கும்படியாக தேவன் கத்ததாமே எங்களுக்கு நீர் உதவி செய்து நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, வார்த்தைகளை கேட்கத்தானே தேவனுடைய பிள்ளைகள் ஏதாவது காரியங்களிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் இந்த வேளையிலே அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. அதை கண்ணோக்கி பார்த்து அவர்களை நீர் ஆசீர்வதிங்க. 100க்கு 100 கீழ்ப்படிந்ததான தேவனையை சார்ந்த ஆபிரகாமை ஆண்டவராக தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதித்தீங்க. அது மாத்திரமல்ல, இனமாக ஒரு குடும்பமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததான ரேகாபியர் கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையிலே அவர்கள் உதாரணமாக மாறினார்கள். அதே போலவே ஆண்டவரே, யார் யார் வசனத்தை கேட்கிறார்களோ, வசனத்தை கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு எக்ஸாம்பிளாக நீர் வைக்க போறக்காய் நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஒரு மாடலாக நீ பயன்படுத்த போறக்காய் நன்றி செலுத்துற ஆண்டவரே. அதே போலவே சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படியாக நீர் எபேசியில சொல்லியிருக்கீங்க. அதே போலவே நாங்கள் சபையாக உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் 100க்கு 100 கீழ்ப்படிந்து உண்மையே நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு நீ உதவி செய்து ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த காணொளியிலே காணும் வரைக்கும் தெய்வீக பிரசன்னம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. God bless you. Praise the Lord.